பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம வளைகுடால நடக்கக்கூடிய இந்த யுத்தம், இந்த போர் நிறுத்தத்தை பத்தி இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். நேத்து அதிகாலையில இந்திய நேரப்படி 5 மணிக்கு ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தம் இல்ல 2 வாரம் இந்த தாக்குதலை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு அவர் போட்டிருந்த ட்விட்டர் பதிவை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஜஸ்ட் ரீகாப்காக மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். Based on the conversations with PM Sabah Sharif and Field Marshal Hashim Munir of Pakistan, and wherein they requested that I hold off the destructive force being sent tonight to Iran and subject to the Islamic Republic of Iran agreeing to the complete, immediate and safe opening of the Strait of Hormuz. I agree to suspend the bombing and attack of Iran for the period of 2 weeks. This will be a double-sided ceasefire. The reason for doing so is that we have already met and exceeded all military objectives and very far from with the definitive agreement concerning long-term peace with Iran and peace in the Middle East. We received a 10-point proposal from Iran and believe it's a workable basis on which to negotiate. Almost all the various points of past contention have been agreed to between the US and Iran, but a 2 weeks period will allow the agreement to be finalized and consumed. அதன் பிறகு பிளா பிளா பிளான்னு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஸோ அடிப்படையாக பாகிஸ்தானுடைய வேண்டுகோளின் பேரில் ஈரான் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்து வந்ததுனால, அவங்க கேட்டதுனால, நான் இந்த கொடூரமான தாக்குதலை 2 வாரத்துக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஏற்கனவே இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்றோம், மிலிட்ரி அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்க, ஒன்றும் மிச்சம் ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படின்ட்டும், வரக்கூடிய காலங்களில் ஈரானோடைய அமைதிக்காகவும் வளைகுடா நாடுகளோட அமைதிக்காகவும் நான் இதை ஒத்துக்கிறேன். அந்த 10 பாயிண்ட் ப்ரொபோசல் ஈரான் கொடுத்துருக்காங்க. அது ஒர்க்கபிள், இது சாத்தியம்தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ இன்னொரு சைடு ஈரான் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ ஈரான் சொல்லக்கூடிய அந்த 10 பாயிண்ட் ப்ரொபோசல் அப்படின்றது, இது அமெரிக்கா அப்படியே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாலைவனத்தில் போயிட்டு பீச் ரைட் ப்ராப்பர்ட்டி விற்கிற கதை தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம். இது எவ்வளோ நாள் தாங்கும் கூட சொல்ல முடியாது அப்படின்றது தான் இதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய நரேட்டிவ். எதனால இந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சாங்க, இதுல யார் வெற்றியாளர்கள் யார் தோல்வியாளர்கள், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த அனாலிசிஸ்க்கு போகலாம். இப்போ ஈரானுடைய ஊடகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா எங்களுடைய அந்த 10 அம்ச கோரிக்கையை ஒத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் அக்ரெஷன், இனிமே போர் கிடையாது. அதே மாதிரி ஈரான் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கண்ட்ரோல் பண்ணும். யுரேனியம் என்ரிச்மெண்ட் செறிவூட்டலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிரைமரி சாங்ஷன்ஸை எடுக்கிறாங்க, செகண்டரி சாங்ஷன்ஸை எடுக்கிறாங்க. ஐநாவுடைய பாதுகாப்பு தீர்மானங்கள் இந்த ஈரானுக்கு எதிராக போடப்பட்டது நீக்கிறாங்க. ஐஏஇயோடைய போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ஈரானுடைய அணு சக்தியை கண்காணிக்கிறதுக்கு அதை எடுக்கிறாங்க. காம்பன்சேஷன் பண்ணுறாங்க ஈரானுக்கு. அமெரிக்காவுடைய துருப்புகள் எல்லாமே வளைகுடா நாடுகள்லேருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்புல்லா போன்ற இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லையும் போர் நிறுத்தம் அப்படின்றது நடக்க இருக்கு. இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஈரானுடைய ஊடகம் அறிவிக்கிறாங்க. இப்போ நம்ம பிராக்டிக்கலா பார்க்குறோம். இந்த போர் நிறுத்தம் அறிவிச்ச பிறகு என்னென்ன நிகழ்வு நடந்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல அமெரிக்காவுடைய துருப்புகள் எதுவுமே அங்கேருந்து நகரலை, ஒரு இன்ச்சு கூட, அங்கேயே தான் எல்லாமே இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களை மீண்டும் சப்ளை பண்றதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இஸ்ரேல் பிரதமர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த 2 வார போர் நிறுத்தத்தில் லெபனான் சேராது அப்படின்னு சொல்லிட்டு, லெபனானை சேர்க்க முடியாதுன்ட்டு லெபனான் மேலேயும் கடுமையான தாக்குதல் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வளைகுடா நாடுகள்லேருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்களே இப்போ லைவா, அதாவது 9ஆம் தேதி சாயங்காலம் நம்ம இந்திய நேரப்படி 6 மணி கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் மீண்டும் வளைகுடா நாடுகளை தாக்கிட்டு இருக்காங்க. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய குவைத்து மீண்டும் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
யுஏஇயும் தாக்கப்பட்டிருக்கு. யுஏஇல இன்னைக்கு மட்டுமே கணிசமான அளவுக்கு ஏவுகணைகள் வந்து தாக்கப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கு. யுஏஇ நேற்று இரவே ஒரு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ மீண்டும் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குவைத்தோடைய ஏர் டிஃபென்ஸ் முழுக்க இன்னைக்கு கிட்டத்தட்ட 28 ட்ரோன்களை தடுத்திருக்காங்கன்னு சொல்லி குவைத்தோடைய டிஃபென்ஸ் அதிகாரி கர்னல் சவுத் அப்துல்லா ஹைஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஃபுஜைரால ஏர் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானோடைய நேஷனல் ஆயில் ரிஃபைனரி, அவங்களுடைய மெஹர் நியூஸ் மற்றும் தன்சிம் ஏஜென்சிஸ் வந்து சிறிய ஐலாண்டில் உங்களுக்கு மிக முக்கியமான எண்ணெய் ரிஃபைனரி இருக்கு, அது தாக்கப்பட்ட காட்சிகள், கன்ஃபர்ம்டு காட்சிகளை நம்ம வந்து வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தோம். அதே மாதிரி ஈரானோட மீடியா வந்து சிறிய ஐலாண்டை தாக்குனதுக்கு இவங்க தான் காரணம், யுஏஇ தான் காரணம்ட்டு. இதுதான் முதல் முறையா ஈரான் யுஏஇயை குற்றம் சாட்டுறாங்க, இன்னொரு அரபு நாட்டை, அமெரிக்காவில். ஸோ யுஏஇ இப்போ தாக்குனாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ குவைத்தில் மீண்டும் தாக்குதல் தொடங்கியிருக்கு, யுஏஇல தாக்குதல் தொடங்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஹ்ரைன்லேயும் தாக்குதல் தொடங்கியிருக்கு. அதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கடல் நீர் குடிநீராகக்கூடிய சுத்திகரிப்பு மையம், அவங்களோட ஆயில் ஃபீல்ட்ஸு, அவங்களுடைய பவர் பிளான்ட், இதுவும் தாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 28 ட்ரோன்கள் அவங்க இது பண்ணிருக்கிறத பார்ப்போம். இப்போ லேட்டஸ்டாக வரக்கூடிய இதுபடி பார்த்தீங்கன்னா ஜோர்டானும் தாக்கப்பட்டிருக்கு, இஸ்ரேலும் காலையிலிருந்து தாக்கப்பட்டிருக்கு, இஸ்ரேலும் பதில் தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ இது என்ன மாதிரி போர் நிறுத்தம், இது எவ்வளவு நாள் நிற்கும், நம்ம வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட அதே தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஸோ தெளிவா இது வந்து எதை நோக்கி போகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்குறோம். ஸோ இந்த போர் நிறுத்தம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு. இந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சு 6 மணி நேரம் கூட இதால தாக்கு பிடிக்க முடியல. மேபி ஏற்கனவே இருக்கக்கூடிய அளவுக்கு தாக்குதல் ஈடுபடாட்டியும் கிட்டத்தட்ட அதே வீரியத்துல குறைஞ்சது ஒரு 60% வேகத்துல இந்த தாக்குதல் மீண்டும் தொடங்கி இருக்கிறத பார்க்குறோம். 9ஆம் தேதி இரவு கண்காணிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோல இன்னொரு டீட்டெயில் அப்டேட் பார்ப்போம். நம்மளுக்கு வீடியோவுடைய லேக், அதாவது நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ற வீடியோ நம்ம நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பேக் எண்ட்லயே நிறைய ஒர்க் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு அப்டேட்டை, கடைசியா வர அப்டேட்டை நம்ம லேட்டஸ்டா கொடுக்க ட்ரை பண்றோம். ஏன்னா எங்களுடைய கன்சர்ன்ஸையும் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ மெயினா இந்தியாவுடைய பங்கு என்ன இந்த இடத்துல? இந்தியா சைலண்டா இருக்கு, பாகிஸ்தான் தான் இந்த போரை தீர்த்து வச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு மிக மிக முக்கியம். பாருங்க, 2 பெரிய வல்லரசு நாடுகள் இப்ப இந்த 15 நாட்களுக்கு நடத்தக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை, இந்த பேச்சுவார்த்தை எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமாபாத் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர்களுக்கு டேக் பண்ணி ஈரானுடைய அதிபர் அவர்களுக்கு டேக் பண்ணி பாகிஸ்தானோட மேயர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, இப்போ ஷபாஸ் ஷெரீப் அவர்கள், நாங்க வந்து உங்களை வெல்கம் பண்றோம், எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதற்கான மெயின் பேச்சுவார்த்தை பின்னாடி இருந்து யார் நடத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் சீனா. இவங்க தான் இந்த அர்ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இறங்கி வரணும்னு சொல்லி ஈரானை வந்து கட்டாயப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க, ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்தியா இந்த கடந்த பிப்ரவரி 28 ஆரம்பிச்சு இந்த போர் நிறுத்தம் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி காலை, இந்த இடைப்பட்ட ஒரு 40 நாள் கிட்டத்தட்ட இந்த யுத்தத்துல இந்தியா எந்த சார்பு எடுத்தது, இந்தியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். நம்ம நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட், பிரதமர் அவர்கள் ட்வீட் பதிவு போடும்போது கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்கள் வளைகுடா நாடுகள்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய உயிர் மற்றும் உடைமை பாதுகாப்பு, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்க இதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி கிடையாது. நம்மளுடைய மக்களுடைய உயிர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. 2வது க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ், இது நமக்கு 2வது ப்ரையாரிட்டி. 3வது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல தங்கு தடையின்றி இந்தியாவுடைய வர்த்தகம், இந்தியாவுக்கு உள்ள வரக்கூடிய பொருட்கள், இந்தியாவிலிருந்து வெளியில ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் தங்கு தடையின்றி வரணும். இப்ப இந்த இடத்துல நம்ம நியூட்ரலா இருந்தோம் அப்படின்னு ஒரு கருத்து வருது. கண்டிப்பா கிடையாது. நம்ம ஒரு மல்டி அலைன்டு பாலிசியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் குவாட் நம்மளுக்கு ஒரு மிக முக்கியமான பார்ட்னர்ஷிப், U2I2 நம்மளுக்கு மிக முக்கியமான பார்ட்னர்ஷிப். அமெரிக்கா இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் டிஃபென்ஸ் பார்ட்னர். இந்த இடத்துல இந்தியாவுடைய டயஸ்போரா அமெரிக்காவில் இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 45 லட்சம் இந்தியர்கள் அமெரிக்காவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது இஸ்ரேல் எடுத்தீங்க அப்படின்னா
நம்மளுடைய மிக முக்கியமான மிலிட்ரி பார்ட்னர் இஸ்ரேல். ஸோ அந்த இடத்துல ஒரு கீ டெக்னாலஜி பார்ட்னர். கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூட என்னைக்குமே இந்தியாவுடைய கடினமான டைம்ல ரஷ்யா கூட நிற்காத போது கூட நின்ற நாடு. ஸோ அவங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜி மற்றும் இன்டெலிஜென்ஸ்ல. இந்த போர் முடிந்த பிறகு இஸ்ரேலுடைய உளவுத்துறை ஜாயிண்டா இந்தியாவுடைய உளவுத்துறையும் இஸ்ரேலுடைய உளவுத்துறையும் சேர்ந்து செயல்படுறதுக்கு ஒரு ஹை எண்ட் மீட்டிங்கும் இங்க நடத்த போறாங்க அப்படின்றதையும் பார்க்கிறோம். மூணாவது, ஈரான் இருக்கிறதுலயே மிக அருகில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய எனர்ஜி சப்ளையர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் தான். ரெண்டாவது, சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள்ல இருந்து ஐரோப்பா வரைக்கும் கனெக்டிவிட்டியில மிக முக்கியமான பார்ட்னர் இந்தியாவுக்கு வந்து ஈரான். குறிப்பா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு மைய புள்ளியா இருக்கிறது சபஹார் துறைமுகம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட வளைகுடா நாடுகள். இதுல ப்ரையாரிட்டி வைஸ் UAE முதல்ல, அதன் பிறகு பஹ்ரைன், அதன் பிறகு சவுதி அரேபியா, கத்தார், குவைத், ஒமான். இந்த நாடுகள் நமக்கு டயஸ்போரா மிகப்பெரிய ஒரு பேக்போன். நம்மளுடைய 1 கோடி தொழிலாளர்கள் நம்மளுடைய மக்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு மிக முக்கியமான ரெமிட்டன்ஸ் சோர்ஸ் மற்றும் ட்ரேட் பார்ட்னர். $40 பில்லியன் அளவுக்கான ரெமிட்டன்ஸ் நம்ம மக்கள் அங்கே போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நாட்டுக்குள்ள திரும்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மல்டி வெக்டர் டிப்ளமசி. எல்லா இடத்துலையும் சரியா நகர்த்து அதை வந்து ஒரு பர்டிகுலர் சித்தாந்தத்திலேயோ இல்லை இதுலேயோ போய் சிக்காம நகர்த்திட்டு போறது. இப்போ இந்த இடத்துல பப்ளிக் கண்டம்னேஷனை இந்தியா தவிர்த்தாங்க. ஈரானை குறிப்பிட்டு நம்ம வந்து பெரிய அளவுக்கான கண்டனம் தெரிவிக்கல. அதே மாதிரி இஸ்ரேல் அமெரிக்காவை குறிப்பிட்டும் கண்டனம் தெரிவிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீம்லையும் போய் நம்ம ஜாயின் பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஷன்ஸு கோயலேஷன் இந்த மாதிரி இடத்துல போய் இந்தியா சிக்கவே இல்லை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அவுட்கம் அப்படின்றது தெளிவான ஒரு சென்டென்ஸ்ல நம்ம பார்க்கலாம். யூ டோன்ட் நீட் டு பிக் சைட்ஸ் இஃப் யூ நோ ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் ஓன். இதுதான் 21ஆம் நூற்றாண்டோடைய இந்தியாவுடைய கிராஃப்ட்மேன்ஷிப். எந்த சைடு எடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும்னு பார்த்துக்கிறது தான் நம்ம நாட்டுக்கு எது தேவைன்னு பார்க்கறது தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸ், குறிப்பாக வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளில் பைனரியா இவன் பக்கமா அவன் பக்கமா அப்படின்னு சொல்லி எந்த காலத்திலையும் ஒரு சார்பு நிலையை எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அது ஒரு பெரிய பேராவத்தா போய் முடிஞ்சிடும். இப்போ நம்ம சித்தாந்த ரீதியா ஈரான் பக்கம் நின்று இருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மட்டும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆல் மண்டப் இருக்குது, அதன் பிறகு பாத்தீங்கன்னா சுயஸ் கால்வாய் இருக்கு, அமெரிக்கா இந்தியாவுடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர், இஸ்ரேல் மிகப்பெரிய டிஃபென்ஸ் பார்ட்னர். இந்த எல்லா இடத்துலையும் நமக்கு சிக்கல் வந்திருக்கும். அதே சமயம் அமெரிக்கா சைடு எடுத்து நம்ம நின்று இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாம நம்ம போய் நம்மளுடைய நட்பு நாடா இருக்கக்கூடிய ஈரானை பகைச்சுக்கிட்டு நாளைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள் மாதிரி நம்மளுடைய கப்பல்கள் கச்சா எண்ணெயை எடுத்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வரும்போது நம்ம கப்பம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ரெண்டு இடத்துலையுமே நம்ம ரொம்ப தெளிவா நின்று இருக்கோம். மூணாவது, இந்த மாதிரியான கான்ஃபிளிக்ட்ல முதல் முறையா இந்திய கடற்படை தன்னுடைய போர்க்கப்பலை எந்த இடத்துல அந்த யுத்தம் நடக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துறது ஒரு மிக மிக சிக்னிஃபிகண்டான மூவ். எண்ணிக்கையில 400க்கும் அதிகமாக கப்பல் வச்சிருக்கிற சைனாவும் அதை விட 4ல் 1 பங்கு கப்பல் படை வச்சிருக்கக்கூடிய இந்தியாவும் யாரு போய் அங்க தைரியமா நின்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவர் ஒண்ணு, அந்த பவரை வந்து அசர்ட் பண்ணி காமிக்கிறது ஒண்ணு. இந்தியா தெளிவா இந்த இடத்துல நாங்க தேவைப்பட்டால் எங்க கடற்படையை பயன்படுத்துவோம் அப்படின்ற கம்யூனிகேஷனை ரொம்ப தெளிவா கொடுக்குறாங்க. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் உள்நாட்டு பாலிடிக்ஸ்லயும் சரி வெளியிலையும் சரி இந்தியாவை பாகிஸ்தானை அந்த ஹைஃபனேட் பண்ணக்கூடிய, இந்தியா ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம், இது ரெண்டும் சமமான ஆசிய நாடுகள்னு சொல்லி அந்த பாலிடிக்ஸ்லயும் ரொம்ப தெளிவா உள்ள சிக்காம நான் போய் அவசரப்பட்டு நான் இந்த காலத்துல எனக்கு வந்து இல்ல பாகிஸ்தான் முந்துறாங்க நாம போய் மத்தியஸ்தம் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி ஹீரோயிக் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணாம நாம வந்து ரொம்ப சாமர்த்தியமா இதை விட்டுட்டு வெளியில வந்தோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பார்ட்னரையும் நம்ம ஏலியனேட் பண்ணல. இன்னைக்கும் ஈரானுடைய அரசு ஊடகங்கள் அவங்களுடைய தூதரகங்கள் போடக்கூடிய எக்ஸ் பதிவுகளை பார்த்தீங்கன்னா இந்தியா நண்பன் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரானுக்காக காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஷியா இஸ்லாம் பிரிவுகள், ஷியா இஸ்லாமியர்கள் மற்றும் யூபியில் இருக்கக்கூடிய கணிசமான பேர் அந்த டொனேஷனை கொடுக்கும்போது இந்தியா அதை தடுக்கலை.
அந்த டொனேஷனை நம்ம வந்து அலோவ் பண்ணோம். அதன் பிறகு அதற்கு ஈடான மருந்து உதவிகளும் அத்தியாவசிய தேவைகளும் இந்தியா வந்து ஈரானுக்கு கொடுத்தாங்க. இப்போ வரக்கூடிய காலங்களில் ஈரான் இன்னைக்கு மேபி அவங்க கிட்ட அந்த குடுமி இருக்கலாம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது. அப்படியே பருவமழை தாண்டிச்சு அப்படின்னா ஈரானுக்கு உணவு தேவை. இந்தியா மிக முக்கியமான உணவு சப்ளையர். அந்த இடத்துல நம்ம கிட்ட அவங்க அஷூரன்ஸ் கேட்டாங்க, அந்த அஷூரன்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த போர் ஒப்பந்தம் அப்படின்றது ஒரு கண்ணாடி பேலை எடுத்துட்டு போற மாதிரி தான். ஏற்கனவே அது உடைய ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்றதா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான அனாலிசிஸ். இதுல வெற்றி தோல்வியை வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். பட் இந்த ஒரு ஃப்ரெஜைல் பார்ட் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா தன்னை மீண்டும் ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டு மீண்டும் இதை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பும், அதே மாதிரி ஈரான் தன்னை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு இதை மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிச்சயமா இருக்கு. இன்னொரு வீடியோல டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.